நாங்கள் முன்னாடி வேறு தொகுதியில் போட்டியிடும் போதெல்லாம் நான் பயந்து போனோம். எங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதான் பண்ணுவோம். நான் எங்கள் ஏரியாலே நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார், ஏனப்படி பேசியிருக்கிறார் பார்த்துருவோம் வாங்க. திமுகவை சார்ந்த முக்கியமான பிரமுகர் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் தான் வழக்கமாக கரூர் ஏரியாவில் தான் அவர் டென்ட் அடித்து தேர்தல்னால் போட்டி போடுவார். ஆனால் இந்த தடவை கோயம்புத்தூரில் தூக்கி போட்டுக்கிறாங்க. எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன சார் கரூரில் தோற்றுறோன்னு பயந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி நாக்கு மேலே பொல்ல போட்டு 4 பேர் உங்களை கேட்குறாங்க போல். அதைத்தான் நம்ம ஆளுங்களும் என்ன சார் ஊருக்குள்ளே இந்த மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் பயந்துக்கிட்டு போயிட்டீங்க கோயம்புத்தூருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு கேட்டால், அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே கூட தான் நான் வேறு தொகுதியில் போட்டி போட்டேன், அப்போ நான் பயந்துக்கிட்ட போனேன் இல்லையே. எங்களுடைய தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுறவன் தான் நானாக போய் எனக்கு இது கொடுங்க, இந்த தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னு நான் என்றைக்கும் கேட்க மாட்டேன். என் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும் ஒரு தொண்டனாகத்தான் நான் இருப்பேன். அவங்க சொன்னாங்க கோயம்புத்தூரில் போட்டி போடுங்கன்னு, ஸோ கோயம்புத்தூரில் இறங்கியிருக்கிறேன். நீங்கள் வேணால் பார்க்க போகிறீங்க, கோயம்புத்தூரை அடிச்சு காலி பண்ணி எல்லாத்தையும் திமுக கோட்டையை மாற்றலை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுபோக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூரில் நாங்கள் தோற்றுருவோம் பயமா, அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. திமுக கரூரில் எப்படி எவ்வளோ பயங்கரமான ஹியூஜ் டிஃப்ரென்ஸில் ஜெயிக்க போகிறாங்கன்னு மட்டும் பார்க்க தான் போகிறீங்க நீங்கள், கண்டிப்பாக அதுவும் நடக்கும் அப்படின்னு உத்தரவாதமாக பேசியிருக்காரு ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள். கரூர்லேருந்து அரவக்குறிச்சி போனப்போ என்ன பயந்துட்டு போனோமான்னு தலைமை என்ன சொல்கிறது, எங்களுடைய தலைவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை செயல்படுத்த வேண்டியது தான் ஒரு தொண்டனாக என்னுடைய பணியாக நான் கருதுகின்றேன். என் வாழ்நாளில் தலைவர் சொல்லுகின்ற பணிகளைத்தான் செய்வேன். எந்த இடத்திலும் போய் எனக்கு இது வேண்டும் என்று ஒருபோதும் நான் தலைவரிடத்தில் கேட்க மாட்டேன். கரூரிலிருந்து அரவக்குறிச்சி போகும்போதெல்லாம் அந்த கருத்துக்கள் வரல. இப்போ தோல்வி பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், சாதனை சொல்லி வாக்கு சேகரிக்க முடியாதவர்கள், மக்களிடத்தில் எடுபடாதவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாளன்று நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகிறோம். 4 தொகுதியிலும் உதயசூரியன் வெற்றி என்ற மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் தான் வெளியிடப் போகின்றீர்கள். வெற்றி உறுதி செய்யப்பட்டது. நான் இப்பொழுதே அடித்து சொல்கின்றேன், கரூர் தொகுதி 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றி பெறும்.